வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. பணிகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லைன்னு, இப்பணிகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மேற்கொள்ளப்படும்னு தேர்தல் ஆணையம் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்துல உறுதி அளிச்சிருக்குதுங்க. சென்னை தியாகராய நகர் தாம்பரம் பகுதிகளில் உள்ள வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்கள், அதே மாதிரி புலம்பெயர்ந்தவர்கள், தகுதியற்றவர்கள் மற்றும் இரட்டை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களோட அந்த பேர் பட்டியலிருந்து நீக்கணும் அப்படின்னு அளித்த விண்ணப்பத்தை ஏற்க கோரி, அதாவது அந்த விண்ணப்பத்துக்கு உத்தரவிட கோரி டி-நகர் முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் மற்றும் தாம்பரம் தொகுதியைச் சேர்ந்த அதிமுக வழக்கறிஞர் விநாயகம் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் சம்பந்தமா தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்குகளானது தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா, அதே மாதிரி அருள்முருகன் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போ தேர்தல் ஆணையம் தரப்புல ஆஜரான நிரஞ்சன் ராஜகோபால், ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த பணிகள் நடைபெறும், ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் இந்த மாதிரி வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு. தற்போது தமிழகம் உள்பட 12 மாநிலங்கள்ல சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்வது தொடர்பா அக்டோபர் 27ஆம் தேதி தேர்தல் ஆணையமானது அறிவிப்பு வெளியிட்டிருக்குதுன்னு, இதன் அடிப்படையில நாளை முதல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் துவங்கப்பட உள்ளனன்னு குறிப்பிட்டாங்க. இப்பணிகளை முழுமையான வாக்காளர் பட்டியலாக மாற்றியமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்த அவரு, ஒவ்வொரு வாக்காளருக்கும் படிவங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சரிபார்த்து டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அடிப்படையில வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அப்போது வரைவு பட்டியலுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கலாம் என்றும், இதன் முழுமையாக பரிசீலித்த பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு. 1950ஆம் ஆண்டுக்கு பிறகு 10 முறை சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்துல 2005ஆம் ஆண்டுக்கு பின்பு 20 ஆண்டுகளுக்கு பின் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிச்சாங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லைன்னு, இப்பணிகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தரப்புல உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கரூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்களின் பெயர்களை நீக்க கோரி முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்புல வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினாரு. இந்த வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் வரும் நவம்பர் 13ஆம் தேதிக்கு விசாரணைக்கு பட்டியலில் தற்போது உத்தரவிட்டிருக்கிறாங்க. இனிதா, தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.